ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு சாட்டர்டே ஒரு நல்ல டாபிக் குடுக்கலான்ட்டு அருள்ராஜன் சார் கிட்ட கேட்டிருந்தேன். அவரு ஒரு சூப்பரான டாபிக்கோட வந்திருக்காரு. ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்ல இருக்க இந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது, இது ஒரு தற்காலிக இறக்கமா? இல்ல இப்ப ஏறிடுமா? அப்படின்றதெல்லாம் நெறைய குழப்பம் இருக்கும். அதாவது நாய்ஸா? இல்ல ட்ரெண்டா? அப்படின்றத பத்தி தான் பேசப் போறோம். அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ நான் சொன்ன மாரி இப்போ ஷேர் மார்க்கெட்ல இருக்க இந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது எப்படி பிரிச்சு பார்க்கணும்? அத எப்படி கண்டுபிடிக்கணும் சார்? அதாவது நீங்க இது நாய்ஸா? இல்ல ட்ரெண்ட்ல போகுதா? எப்படின்னு சொல்லுங்க சார். ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாய்ஸ் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்ல எப்பவுமே நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த நாய்ஸ்ல இருந்து விலகி ரியல் ட்ரெண்டை யார் ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஸ்டிக் ஆன் பண்றாங்களோ, அதில் தொடர்ந்து அவங்க தங்கள் பயணத்தை தொடர்றாங்களோ, அவங்க தான் இதுல வெற்றியாளராக இருக்கிறாங்க. அப்போ இந்த நாய்ஸ் அப்படின்னா என்னது, அப்போ ரியல் ட்ரெண்டுனா என்னது அப்படின்றத கொஞ்சம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாய்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினேஷன் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு தற்காலிகமான நகர்வு. அந்த தற்காலிகமான நகர்வு முடிந்த பிறகு மெயின் ட்ரெண்ட் எதுவோ அது தொடர்ந்து நகரும். இட் வில் ப்ரிவைல் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா டெஃபினேஷன் வைஸ். இப்போ இந்த நாய்ஸ் எதனால வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது, பொதுவா இப்ப நம்ம இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பேசலாம். அதே மாதிரி ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூலும் இந்த நாய்ஸை பத்தி பேசலாம். இப்ப இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பொதுவா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, இந்த நாய்ஸ் அப்படின்றது எதனால வரும்ன்றதுல முதல் காரணம் அப்படின்றது ஒரு வைல்டு ஹெட்லைன் ஏதாவது வருது. இப்ப ஈராக் மேல யுஎஸ் இஸ்ரேல் வார் நடக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்த உடனே என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட் டப்புன்னு விழுந்துச்சு. அதே மாதிரி அதனுடைய அந்த செய்தியினுடைய தாக்கம் அப்படின்றது தற்காலிகமானதா இல்ல தொடருமா அப்படின்றதன் அடிப்படையில அது தொடர்ந்து இறங்கலாம், இல்ல அப்படின்னா அது மீண்டும் எழலாம் அப்படின்றதான் நம்ம ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும். இந்த நாய்ஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்றதா இருந்தா, பட்ஜெட் டே அன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வாசிச்சுட்டு இருக்க போவோம். அது பிறகு முடிச்ச உடனே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சரிந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மீண்டும் ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. அப்போ அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை வாசிச்ச அன்னைக்கு நடந்தது நாய்ஸ். அதன் பிறகு தொடர்ந்து அது ஒரு பாட்டம் அவுட் பண்ணி ஏற ஆரம்பிச்சது ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம பொதுவா பிரிச்சு சொல்லலாம். இந்த மாதிரி நாய்ஸ் வெர்சஸ் ட்ரெண்ட் அப்படின்றது இந்த மார்க்கெட்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா அப்படின்னா எஸ். இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றத நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்ப இங்க வெஸ்ட் ஏஷியால நடக்கிற அந்த டென்ஷன்ல என்னாச்சு, டக்குன்னு ஒரே நாள்ல சென்செக்ஸ் 1000 புள்ளி விழுந்ததை நம்ம பார்க்கணும். ஸோ 1000 புள்ளி விழுந்துட்டு அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த வீழ்ச்சியில் இருந்து இப்ப என்ன பண்ணிருக்கு, ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த நாய்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும், தற்காலிகமானது. இது ஒரு 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 ட்ரமாட்டிக்கான ஒரு ரியாக்ஷன். அது போக போக என்ன ஆயிடும், மறைஞ்சிரும். இட் வில் ஃபேட் குவிக்லி அப்படின்றது ஒரு சரியான விஷயமா இருக்கும். இப்போ நாய்ஸ் தற்காலிகமானது, அதனுடைய தாக்கம் அந்தந்த நாள்லயோ அடுத்து ஒரு சில தினங்களுக்கோ இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாம போயிடும். ஆனா ரியல் மூவ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ அடிப்படையில பங்கு சந்தை எந்தெந்த ஃபேக்டர்னால, மூலக்கூறுனால அது இயங்குதோ நகருதோ, ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் திரும்ப மார்க்கெட் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவோட அந்த ஜிடிபி குரோத் அப்படின்றது 6.5% பிளஸ். இது உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற ஒரு இடத்துல இந்தியா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ Q3 earnings வந்துச்சு. இட்ஸ் நாட் வெரி பேட், we cannot say very good அப்படின்னு சொல்லலாம் கூட, அது ரொம்ப மோசமானது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது நான் சொல்றது முழுக்க பங்கு சந்தை சார்தான் சொல்லிட்டு இருக்கேன், ரைட்டா. அதுக்கப்புறம் நம்ம பொலிட்டிக்கலா இதை எப்படி பாக்குறதுன்றலாம் வேற விஷயம். அரசாங்கம் செய்யக்கூடிய நிறைய பாலிசி ரிஃபார்ம்ஸ் இதெல்லாமே பங்கு சந்தைக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாகவும், முக்கியமா சில செக்டாருக்கெல்லாம் அது உதவக்கூடிய வகையில இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதனாலதான் நம்ம ஒரு ரியல் மூவ்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, இப்ப 2024-25 பேங்கிங் செக்டர், குறிப்பா பிஎஸ்சி பேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஏற்றம். நடுவே பல்வேறு இறக்கங்கள் வந்தாலும் அதெல்லாம் நாய்ஸஸ். தொடர்ந்து இந்த கடந்த ஒரு வருடத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் தான்.
அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ், பேங்கிங் செக்டர்னா ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்லும்போது முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு சில காரணிகள் அப்படின்னு எடுத்தோம்னா அது கிரெடிட் க்ரோத்னா பேங்க்குக்கு வந்து வியாபாரம்ன்றது என்னது, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக கடன் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வட்டி கிடைக்கும். அதனால அந்த கிரெடிட் க்ரோத் அப்படின்றது தொடர்ச்சியா ஏறுமுகமா இருந்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கொடுத்த கடன்ல திரும்பி வராததை வந்து வாரா கடன் சொல்லுவோம், நான் பெர்ஃபார்மிங் அசெட் என்பிஏ. அது வந்து மிக பெரிய அளவுல வந்து கட்டுக்குள் வந்தது, அதுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு, நல்லாவே குறைஞ்சிடுச்சு. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபம் கூடியது, இந்த மாதிரி வாராக்கடன் மூலமாக இருக்கிற நஷ்டம் கணிசமான அளவு குறைஞ்சிடுச்சு. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பேங்கிங் செக்டருக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்து இந்த ஒரு வருஷம் பெரிய அளவுல ஏறினதை நம்ம பார்க்கிறோம். இதான் நம்ம என்ன சொன்னோம், ரியல் மூவ். இது நாய்ஸ் கிடையாது, திஸ் இஸ் ரியல் மூவ். எதனால இது நகர்ந்தது, பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஓவர் நைட் சேஞ்ச் ஆகுது, நாய்ஸ் ஓவர் நைட் சேஞ்ச் ஆகுமா, கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு வந்து கேபிட்டல் குட்ஸ், ஆட்டோ செக்டார்ஸ், இந்த மாதிரியான செக்டாருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இந்த மேனுஃபேக்சரிங்க புஷ் பண்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுவும் வந்து ஓரளவுக்கு அந்தந்த செக்டாருக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக ரியல் மூவ் அப்படின்றது எதனால நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்ப நான் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்க கூட பேசிட்டு இருந்தேன். குறிப்பாக பேங்கிங் செக்டாருக்கு ஒரு எப்படி ரியல் மூவ் இந்த ஒரு வருஷம் நடந்தது, அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டாருக்கு இந்த ரியல் மூவ் நடந்தது. அதுக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம், பல்வேறு காரணிகள் அதுக்கு காரணமா இருக்கலாம். ஆக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ரியல் மூவ் தான் சிறு முதலீட்டாளர்கள் எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த நாய்ஸஸ்ல அப்படின்றதுலதான் நிறைய சிறு முதலீட்டாளர் ட்ராப் ஆயிடுறாங்க. இந்த நாய்ஸஸ்ன்றது விழறப்ப வரக்கூடியது மட்டும் நாய்ஸஸ் இல்ல, ஏறப்பயும் நாய்ஸஸ் தான். ஒரு நல்ல செய்தி மாதிரி வருது, ஒரு தலைப்பு செய்தி வருது, டக்கு டக்கு டக்குன்னு 1 நாள் 2 நாள் 3 நாள் சில குறிப்பிட்ட பங்குகள் ஏறுது, இல்ல ஒரு வாரம் ஏறுது. அப்படி ஏறும்போது அதுல வந்து சிறு முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டு அந்த அதிக விலையில போய் வந்து பங்குகளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய நிஜ நிலைமை என்ன, ரியாலிட்டின்றது அடுத்த 2-3 நாள்ல தெரிய வரும்போது விலை வந்து சரசரன்னு இறங்கிரும். மேல வாங்கின ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ராப் ஆயிடுவாங்க, மாட்டிக்குவாங்க. இப்ப நாய்ஸஸ் அப்படின்றது நம்ம இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், சிறு முதலீட்டாளர்களுக்கான ஒரு ட்ராப், மாட்டிக்கிறதுக்கான ஒரு ட்ராப். இந்த நாய்ஸ்ல போய் மாட்டிக்க கூடாது. அப்ப நாய்ஸை எப்படி நம்ம அடையாளம் காண்றது அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே சந்தையை வந்து விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கணும்னு பார்க்கணும். எப்பவுமே தள்ளி விட்டு பார்க்கணும், தள்ளி நின்று பார்க்கணும்னா இப்ப எவ்ரி 1/2 hour 1 hour 1 day 2 day இதுல வரக்கூடிய நகர்வுகளை வச்சுலாம் நம்ம இமீடியட்டா எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாது அப்படின்றத நம்ம முக்கியமா மனசுல வச்சுக்கணும். ஆக நம்ம வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆக்சுவலி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவோட இந்த பங்கு சந்தை நிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரீட்டைலர் தான். ஏன்னா அவங்களுடைய அந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மாசம் 25,000 கோடி அவங்க போட்டுனே இருக்காங்க. அந்த பணம் தான் இந்த சந்தையை தாக்கு பிடிச்சு நிக்க வைக்குது. இல்லைன்னா எஃப்ஐஸ் விற்கிற வேகத்துக்கு எப்பவும் சந்தையானது ஒரு ஒரு நல்ல இறக்கத்தை கூட சந்திச்சிருக்கும். அதே மாதிரி இந்த முக்கியமான அடுத்த விஷயத்தையும் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, செக்டார்ஸ்ல வந்து சில ரொட்டேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு செக்டார்ல இருந்து இன்ஸ்டிடியூஷன் ஒரு செக்டாருக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்தந்த நாள்ல அந்தந்த வாரத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். அதனால இது செக்டார் ரொட்டேஷன்ஸ்னால வரக்கூடிய ஏற்றத்தை கணக்குல நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டாருக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பணத்தை மாத்துறாங்கன்னு சொல்லும்போது அப்போ ஒரு மார்க்கெட்ல ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் வரும். அதை மட்டுமே நம்பி ஓடி போய் வாங்கிடக்கூடாது. ஃபண்டமெண்டல்ஸை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். குறிப்பா இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரியல் மூவ் அப்படின்றது எதுல நடக்குது, மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்கிங். ஸோ இந்த செக்டார்ல ஒரு கண்ணு வைக்கணும். ரியல் மூவ் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம பார்க்கணும். சரி, இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம், என்ன மாதிரியான ஆக்ஷன் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த நாய்ஸஸ் அடிப்படையில திடீர்னு படபடன் ஏறுது படபடன் இறங்குதுன்றப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு பேனிக் செல்லிங், இறங்குறப்ப சொல்றது முக்கியமா பேனிக் செல்லிங் சொல்லுவோம். ஏறப்ப நம்ம கிரீடினஸ்ல ஓடி போய் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் டெசிஷன் எடுக்கிறத நம்ம தள்ளி போடணும், இல்ல சந்தையை விட்டு தள்ளி நிக்கணும். இந்த நாய்ஸ்லாம் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. ஒரே பங்கு பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து ஒரு சில குறிப்பிட்ட பங்குல மட்டுமே முதலீடு பண்ணீங்கன்னா இந்த நாய்ஸ்னால எப்பயாவது நல்லா இறங்கி வந்ததுன்னா அது வந்து வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்கணுன்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். சோ அடிப்படையில நம்ம வந்து எதை நம்பணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய வளர்ச்சி பாதை வலிமையா தான் இருக்குது அப்படின்றத நம்ம நம்பணும். ஏன்னா
மார்க்கெட்ல பல்வேறு உலகளாவிய காரணங்களின் அடிப்படையில் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அடின்னு அடிச்சு நிறைய கம்பெனிஸ் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த பங்குகள் எல்லாமே என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கணும். இதை வந்து எப்படின்னா நிப்ளிங்ஸ், நிறைய வாங்கிடக்கூடாது, சிறு சிறு பகுதிகளா கொஞ்சம் வாங்கி எவ்வளவு இறங்கினாலுமே நம்ம தைரியமா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறுவனங்களை மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஆக இந்த டாபிக்ல நாய்ஸ் அப்படின்றது வந்து மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஒரு பாதையில போறதுக்கு பதிலாக கொஞ்சம் சிக்கலான மேலையும் கீழே நகர்றது தான் இந்த நாய்ஸ். அதே சமயம் ரியல் ட்ரெண்டுன்றது அது லாங் டேர்ம் அடிப்படையில ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிஹேவியர் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த மெயின் ட்ரெண்ட் இன்னும் இன்டாக்டா தான் இருக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இதான் வந்து நாய்ஸுக்கும் அதே சமயம் நம்ம ரியல் ட்ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே சார். ஸோ இது ஒரு புதுவிதமான டாபிக் இன்னைக்கு வந்து சார் கொடுத்துருக்காரு. சொன்ன மாதிரி அந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு வச்சிருக்க ஒரு ட்ராப்பு தான் இது அப்படின்னு சொன்னீங்க அந்த வார்த்தை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனும் இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் அடுத்த கிளாஸ் வந்து எம்எஸ்எம் தானே சார் வரப்போகுது? இல்ல, இது எஸ்எஃப்எல் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சார் எங்களுக்கு நீங்க ஒர்க்கிங் டைம்ல வைக்கிறீங்க லைவ் மார்க்கெட்ன்றனால எங்களுக்கு அந்த டைம் வர முடியல, இதே ஒரு வீக்கெண்ட் செஷனா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வர சாட்டர்டே சண்டேல இருந்து இது வந்து வீக்கெண்ட் செஷனா 4 வாரத்துக்கு சாட்டர்டே சண்டே 6:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் அதே ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். ஸோ தட் வேலைக்கு போறவங்க அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க இந்த வீக்கெண்ட் செஷன் மூலமா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கத்துக்கலாம். இது வந்து சாட்டர்டே சண்டேன்ற 2 நாள்ல இரவு 6:30 இருந்து 9 மணி வரைக்கும் 4 வாரம் நடக்கக்கூடிய செஷன் இது. ஸோ இது படிக்கிறதுல வந்து நம்ம ஒவ்வொரு வாரம் படிக்கிறதுனால அடுத்த வாரத்துக்கான வாய்ப்புகள் அடையாளம் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் மீட் பண்ணும்போது அதில் எத்தனை நமக்கு ஃபேவரா ஒர்க் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம படிக்க முடியும். ஸோ தட் இந்த கோர்ஸ் நம்ம படிக்கும் போதே ஏர்ன் பண்றது எப்படின்றதையும் கத்துக்க போறோம். இது முழுக்க முழுக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத படிச்சு அவங்க வாங்கும்போது அவங்க கூட வாங்கலாம், அவங்க விற்கும்போது அவங்க கூட விற்கலாம். ஓகே சார். ஸோ சூப்பரான கிளாஸ். அதுவும் உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளான ஒரு டைமிங்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. வீக்கெண்ட் மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த எஸ்எஃப்எல்ல இமிடியேட்டாக ஜாயின் பண்ணால் ஃபோன் எடுங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.